கோட் இந்தியா டூர் 2025 என்ற திட்டத்தின்படி அர்ஜென்டினா அணியின் கால்பந்து ஜாம்பவானான லியோனல் மெஸ்ஸி 14 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 13ஆம் தேதி கொல்கத்தா வந்திருந்தார். மெஸ்ஸியின் இந்திய பயணத்திற்காக 100 கோடி ரூபாய் பேசப்பட்டு 11 கோடி ரூபாய் வரி போக மெஸ்ஸிக்கு 89 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. அங்குள்ள சால்ட் லேக் மைதானத்திற்கு வருகை தந்தவரை காண்பதற்காக 5000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய் வரை டிக்கெட்டுகள் பெற்று ரசிகர்கள் மைதானத்தில் காத்திருந்தனர். கொல்கத்தாவில் இருந்து மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மெஸ்ஸியை நேரில் பார்ப்பதற்காக வந்திருந்தனர். லியோனல் மெஸ்ஸியின் வாகனம் காலை 11:30 மணிக்கு மைதானத்திற்குள் நுழைந்தது. அவருடன் கால்பந்து வீரர்கள் லூயிஸ் சுவாரஸ் மற்றும் ரோட்ரிகோ டி பால் ஆகியோரும் வந்திருந்தனர். மைதானத்தில் கூடியிருந்த கால்பந்து ரசிகர்களின் ஆரவாரத்தைக் கண்டு அந்த வீரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் லியோனல் மெஸ்ஸி மைதானத்திற்குள் நுழைந்தவுடனேயே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வால் மற்றும் கால்பந்து கிளப் பிரதிநிதிகள் உட்பட சுமார் 70 முதல் 80 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த கூட்டம் மெஸ்ஸியுடன் செல்ஃபி எடுக்கவும் ஆட்டோகிராஃப் வாங்கவும் முயன்றது. இதன் விளைவாக பார்வையாளர்களால் மெஸ்ஸியை கேலரிகளில் இருந்து பார்க்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த கால்பந்து ரசிகர்கள் மெஸ்ஸியை காண வேண்டும் என்று முழக்கமிடத் தொடங்கினர். இதன் காரணமாக மைதானத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் மெஸ்ஸியை உடனடியாக மைதானத்திலிருந்து அழைத்துச் செல்ல முடிவு செய்தனர். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மைதானத்திற்கு வருவதற்கு முன்பே காலை 11:52 மணி அளவில் லியோனல் மெஸ்ஸி மைதானத்திலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். அதிக விலைக்கு டிக்கெட் வாங்கியும் மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை என்ற விரக்தியில் கால்பந்து ரசிகர்கள் கோபமடைந்தனர். இதனால் அவர்கள் கேலரியில் இருந்த நாற்காலிகளை உடைத்து மைதானத்திற்குள் வீசத் தொடங்கினர். பாட்டில்களும் மைதானத்திற்குள் பறந்து விழுந்தன. மக்கள் மைதானத்தின் கேலரியின் அருகே இருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பெருமளவில் மைதானத்திற்குள் நுழைந்தனர். நூற்றுக்கணக்கானோர் மைதானத்திற்குள் புகுந்து தற்காலிக மேடைகளை தலைகீழாக புரட்டி போட்டனர். மேலும் மைதானத்தில் இருந்த சில பொருட்களுக்கும் தீ வைத்தனர். இந்த சம்பவத்திற்காக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மெஸ்ஸி மற்றும் அவரது ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த நிலையில் 22 நிமிடங்கள் மெஸ்ஸி மைதானத்தில் இருந்தபோது அவரிடம் புகைப்படம் எடுத்த பிரபலங்களில் ஒருவர் நடிகையும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏவும் நடிகருமான ராஜ் சக்கரவர்த்தியின் மனைவி சுபஸ்ரீ கங்குலி அந்த புகைப்படத்தை அவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்தார். பெங்காலி திரையுலகம் சார்பில் மெஸ்ஸியை வரவேற்றதாக கூறியிருந்தார். ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்கள் மெஸ்ஸியை பார்க்க முடியாமல் சமூக வலைதளங்களில் குமுறி வந்த நிலையில் நடிகை சுபஸ்ரீ பதிவிட்ட போட்டோ கால்பந்து ரசிகர்களை மேலும் கொதிப்படைய வைத்தது. இதனால் சுபஸ்ரீக்கு எதிராகவும் அவரது கணவரும் டிஎம்சி எம்எல்ஏவுமான ராஜ் சக்கரவர்த்திக்கு எதிராகவும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ராஜ் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனது மனைவியை மைதானத்திற்கு அழைத்துச் சென்றதாக பலரும் விமர்சனம் செய்தனர். இது தொடர்பாக இருவரும் பலமுறை விளக்கமளித்தும் விமர்சனங்கள் குறைந்த பாடில்லை. இந்நிலையில் நடிகை சுபஸ்ரீயை சிலர் கீழ்த்தரமாக விமர்சிக்கத் தொடங்கினர். இது தொடர்பாக நடிகை சுபஸ்ரீயின் கணவரும் எம்எல்ஏவுமான ராஜ் போலீசில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவரும் தற்போது பீகாரில் வசித்து வருபவருமான பிட்டு ஸ்ரீவஸ்தவா என்பவரை கொல்கத்தா போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் ஏற்கனவே மம்தா பானர்ஜி மற்றும் டிஎம்சி பெண் எம்பிக்களை கடுமையாக விமர்சித்ததும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.